அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சுபவிரியங்கள், சந்தோஷங்கள், ஏற்றங்கள் காணப்படும். ப்ரெஷர், லோ பிபி, ஐபிபி, ஹார்மோன் குறைபாடுகளில் அதீத கவனமாக பார்த்து கொண்டால் போதும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள் படிப்படியாக தீர்வதும், ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும், செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் எலுமிச்சப்பழச்சாறும், ஒரு எலுமிச்சப்பழச்சாறு யாராவது ஏழைப்பாளைகளுக்கு கொடுக்க சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சந்தோஷம், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக தீர்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில் ரீதியாக யோகமும் அனுகூலமும் நம்பிக்கையும், இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புத காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகளுக்கு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம். கண்டிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை முடித்து கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள், இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகளில் கண்டிப்பாக மனமிட்டு பேசுவது அதீத முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள், படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை என்ற தடைகள் எல்லாம் தவிடுபொடியாக்கி முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பும் ஆனந்தமும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். யோகத்திற்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது தொழில் ரீதியாக அபிரிதமான ஏற்றத்தை நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் அதீத கோபம் தேவையா என்பதை யோசித்து கொள்ளுங்கள்.